ஹலோ ஃபெலோ டெவலப்பர்ஸ். ஸோ ஃப்ளாஸ்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோக்கு வந்திருக்கீங்க. வாங்க ஃப்ளாஸ்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃப்ளாஸ்க்னா என்னது, எதுக்காக நம்ம ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணோம், ஃப்ளாஸ்க்குக்கும் மற்ற ஃப்ரேம்வொர்க்ஸ்க்குள்ள டிஃப்ரென்சஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃப்ளாஸ்க்னா என்னென்னு பார்க்கலாம். வாங்க. வாட் இஸ் ஃப்ளாக்? இந்த டாக்குமெண்டேஷனில் சொன்ன மாதிரி ஃப்ளாஸ்க் ஒரு லைட் வெயிட் மைக்ரோ வெப் ஃப்ரேம்வொர்க். ஸோ நீங்கள் எந்த அப்ளிகேஷன் எடுத்தாலுமே அதுக்கு ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், ஒரு பேக் எண்ட் இருக்கும். ஸோ ஃப்ளாஸ்க் ஒரு பேக் எண்டோட லைட் வெயிட் வெப் ஃப்ரேம்வொர்க். ஸோ இது பைத்தானை வச்சு எழுதப்பட்டது. ஸோ நீங்கள் பைத்தான் வச்சு நீங்கள் ஒரு வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணுன்னா உங்களுக்கு ஃப்ளாஸ்க் ஒரு குட் சாய்ஸ். ஸோ மற்ற ஃப்ரேம்வொர்க்ஸ் கம்பேர் பண்ணுறதை விட இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். நீங்கள் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்டு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் நீங்கள் சிம்பிளாக டிஃபைன் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ஃப்ளாஸ்கோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக நம்ம ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணோம், எந்தெந்த பர்பஸ்க்காக நீங்கள் ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணலாம், எந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு ஃப்ளாஸ்க் ஒரு பெட்டர் ஆப்ஷன் பார்க்கலாம். சப்போஸ் உங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் ஒரு சின்ன அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறீங்கன்னு வைங்களேன். அதுக்கு நீங்கள் பெரிய ரிசோர்ஸஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு ரிசோர்ஸஸ் தேவை. ஸோ ஒரு சின்னதுலேருந்து ஒரு ஸ்மால் டு மீடியம் ஸ்கேல் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணணுன்னா ஸோ ஃப்ளாஸ்க் இஸ் a குட் ஆப்ஷன். ஸோ அப்ளிகேஷன் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு விதமான பேக்கேஜஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படும். ஸோ ஃப்ளாஸ்க் உங்களுக்கு அதை ஃப்ரீடம் கொடுக்குது. நீங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவான். ஸோ நீங்கள் அந்த பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை டெவலப் பண்ணிக்கலாம் தாராளமாக. மற்ற ஃப்ரேம்வொர்க்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அவங்க கொடுக்குற ஸ்ட்ரக்சரில் தான் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன அப்ளிகேஷன் பில்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு நிறையா பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கும் ஏற்கனவே. அது உங்களுக்கு தேவைப்படுற பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணி நீங்கள் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ளாஸ்க்கை பொறுத்தவரை அப்படி இல்லை. உங்களுக்கு என்ன பேக்கேஜஸ்லாம் உங்களுக்கு தேவையோ அதை இன்ஸ்டால் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணி நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ளாஸ்க் மற்ற ஃப்ரேம்வொர்க்ஸ்கோட எப்படி யூனிக்காக தெரியுதுன்றது ஒரு ஐடியா. ஸோ செட்டப் உங்களுக்கு ஃப்ளாஸ்க்கெலாம் ஈஸியாக செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற ஃப்ரேம்வொர்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டப் கொஞ்சம் கேர் எடுத்து நம்ம சீரியஸாக நோட் பண்ணி கான்ஃபிகரேஷன் செட் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ளாஸ்க்கை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணாலே நீங்கள் தாராளமாக நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டரிங் பண்ணுறதுக்கும் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. HTML வச்சு ரெண்டர் பண்ணலாம். நீங்கள் இல்லை எனக்கு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜிஞ்சா டெம்ப்ளேட்டிங் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி நிறையா பர்பஸஸ்க்கு ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ளாஸ்க் ஸ்கேலபிள். நீங்கள் ஒரு வெப் ஃப்ரேம்வொர்க்கை ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நிறைய பேர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் ஃப்ளாஸ்க் தாராளமாக எக்ஸ்பேண்ட் ஆகும், ஸ்கேலபிலிட்டியும் ஆகும். ஸோ ஃப்ளாஸ்க்குக்கும் மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற ஃப்ரேம்வொர்க்ஸ்க்கு உண்டான டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஜாங்கோவும் ஒன் ஆஃப் த பேக் எண்டோட வெப் ஃப்ரேம்வொர்க் தான். அதுவும் பைத்தானால் எழுதப்பட்டது. ஸோ ஃப்ளாஸ்க்குக்கும் ஜாங்கோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஃப்ளாஸ்க் சொன்ன மாதிரியே லைட் வெயிட் வெப் ஃப்ரேம்வொர்க். நீங்கள் என்ன தேவையோ அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு தாராளமாக உங்கள் அப்ளிகேஷனை பில்ட் பண்ணலாம். ஜாங்கோங்கிறது நீங்கள் அப்ளிகேஷன் ஜாங்கோ ப்ராஜெக்டை இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்களுக்கு ஃபுல் பண்டில் டைரக்டரி செட்டப் ஆயிரும். சொன்ன மாதிரியே உங்களுக்கு நிறையா பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ நீங்கள் அந்த உங்களுக்கு என்ன பேக்கேஜஸ் தேவையோ அதை இம்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டுக்கு அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர், அவ்வளோ பெரிய பேக்கேஜஸ் கொடுத்தோன்னா உங்கள் அப்ளிகேஷன் கொஞ்சம் ஹெவி வெயிட் ஆயிரும். ஸோ அதை டிப்ளாய் பண்ணும்போதும் ஸ்கேலபிள் பண்ணும்போதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் சின்னதாக இருக்கணும்,
ஸோ மீடியம் சைஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தால் வந்து ஜாங்கோவை கம்பேர் பண்ணுறதோட ஃப்ளாஸ்க் வந்து உங்களுக்கு ரொம்ப சூட்டபிள். ஸோ நான் வந்து பெரிய ராபஸ்ட் ஸ்கேல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணோம், நான் ஒரு இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்தேன்னா நீங்கள் வந்து ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணுறதை விட ஜாங்கோ யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப பெட்டர் உங்களுக்கு. ஏன்னா ஜாங்கோவில் வந்து ப்ரீ டிஃபைன் ஸ்ட்ரக்சர் இருக்கும், நிறைய பேக்கேஜஸ் இருக்கும், டேட்டாபேஸ் இனிஷியலைசேஷன் வந்து எல்லாமே ப்ரீ பில்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இதுதான் ஃப்ளாஸ்க்குக்கும் ஜாங்கோக்கும் உண்டான டிஃப்ரென்சஸ். ஸோ ஃப்ளாஸ்க் வர்சஸ் எக்ஸ்பிரஸ்.js. எக்ஸ்பிரஸ்.js வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க். ஸோ எப்படி ஃப்ளாஸ்க் வந்து பைத்தானோட வெப் ஃப்ரேம் ஒர்க்கோ ஜாவா ஸ்கிரிப்டோட வெப் ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து எக்ஸ்பிரஸ்.js. ஸோ ஃப்ளாஸ்க்குக்கும் எக்ஸ்பிரஸ்.jsக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, ஃப்ளாஸ்க் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பட் எக்ஸ்பிரஸ்.js வந்து உங்களுக்கு ஸ்பீடும் லேட்டன்சி பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பிரஸ்.js வந்து ஃப்ளாஸ்க்கை விட ரொம்ப பெட்டர். ஸோ நீங்கள் வந்து பட் சின்டாக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளாஸ்க்கை வந்து ஈஸியாக செட்டப் பண்ணலாம், ஈஸியாக எழுதிக்கலாம், கற்றுக்க முடியும். பட் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் வந்து சின்டாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுகிற மாதிரி இருக்கும், அண்ட் செட்டப் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும், கான்ஃபிகரேஷன் வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அதுதான் ஃப்ளாஸ்க்கும் எக்ஸ்பிரஸ்.jsக்கு உண்டான டிஃப்ரென்சஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அண்ட் தென் ஃப்ளாஸ்க் வர்சஸ் ரூபி ரெயில்ஸ். ரூபி ரெயில்ஸும் ஒன் ஆஃப் த பேக் அண்ட் வெப் ஃப்ரேம் ஒர்க் தான். ஸோ நீங்களும் அது ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரூபி ரெயில்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவனே ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருவான், சின்டாக்ஸ் நீ இந்த மாதிரி தான்ப்பா எழுதணும், நான் சொல்கிற மாதிரி தான் எழுதணும், அவன் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து கன்வென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ளாஸ்கில் வந்து அப்படி இல்லை, நீங்கள் வந்து எந்த பேக்கேஜஸ் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் உங்களோட அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணிக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து லெவரேஜ் வந்து ஃப்ளாஸ்கில் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அது மற்றபடி மார்க்கெட்டில் இருக்கிற நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ளாஸ்க் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே நெட்ஃப்ளிக்ஸ், யூபர் அண்டு ரெட்டிட், ஏர்பிஎன்பி இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஃப்ளாஸ்க் வந்து யூஸ் பண்ணி அவங்களுடைய ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போய்கிட்டு இருக்குது. ஸோ ஃப்ளாஸ்க் வந்து ஒரு பிகினர் லெவல் டெவலப்பருக்கு வந்து ஒரு குட் சாய்ஸ். ஸோ வந்து ஈஸியாக வந்து செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளாஸ்க் இஸ் எ குட் சாய்ஸ் ஃபார் என்ட்ரி லெவல் டெவலப்பர்ஸ். ஸோ நீங்கள் வந்து நம்ம டியூட்டோரியல் சீரீஸில் வந்து ஃப்ளாஸ்கில் இருக்கிற ஃபீச்சர்ஸ், பேக்கேஜஸ், செட்டப், கான்ஃபிகரேஷன் எல்லாமே வந்து நம்ம வந்து அப்கமிங் சீரீஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃப்ளாஸ்கோட சீரீஸ் நீங்கள் கற்றுக்கணும், வெப் ஃப்ரேம் ஒர்க் நீங்கள் கற்றுக்கணுன்னா உங்களுக்கு தேவையானது வந்து ஒரு சிஸ்டம் அண்ட் தென் விண்டோஸ் இருந்தாலே உங்களுக்கு வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நம்மளோட அப்கமிங் சீரீஸில் வந்து நம்மளுடைய ஃப்ளாஸ்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, பாய் அண்ட் டேக் கேர்.